Hi everybody. Our Social Justice and Human Rights Network welcomes the Assembly Election 2026. எமது சமூக நீதி மற்றும் மனித உரிமை கூட்டமைப்பு 2026 சட்டசபை தேர்தலை வரவேற்கிறது. सभी लोगों को नमस्कार। हमारा सामाजिक न्याय और मानव अधिकार गठबंधन 2026 के विधानसभा चुनाव का स्वागत करते हैं। நமது இந்திய ஜனநாயக நாட்டில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உலகம் தழுவிய ஒரு முறையாக தேர்தல் நடத்தப்படுகின்றது. हमारे लोकतांत्रिक देश भारत में इन जनता के प्रतिनिधियों को चुनने के लिए चुनाव एक विश्वव्यापी पारदर्शिक रूप में आयोजित किए जाते हैं। தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. चुनाव आयोग ने घोषणा की है कि तमिलनाडु सहित 5 राज्यों में इन विधानसभा चुनाव होने वाले हैं। पश्चिम बंगाल, असम, तमिलनाडु और केरल जैसे राज्यों में इन चुनाव होने जा रहे हैं। கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தவறாமல் நமது கூட்டமைப்பு சார்பாக தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். अतीत में प्रत्येक चुनाव के दौरान हमने हमेशा अपने गठबंधन की ओर से लोगों में इन जागरूकता पैदा करने के लिए एक चुनाव जागरूकता पैदल आयोजित किए हैं। நமது சமூக நீதி, அமைதி மற்றும் சட்ட நிபுணர்கள் கூட்டமைப்பு அரசியல் சார்பற்ற அமைப்பாக இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் அறிவு, தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் தேர்தல் விதிமுறைகளை அறிய செய்து தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து அமைதியான நேர்மையான தேர்தல் நடைபெற உதவுவது நமது கடமையாகும். हालांकि हमारा सामाजिक न्याय, शांति और कानूनी विशेषज्ञ संघ एक गैर राजनैतिक संगठन है। हमारा संगठन शांतिपूर्ण और निष्पक्ष चुनाव सुनिश्चित करने के लिए चुनाव आयोग के साथ सहयोग करना अपना कर्तव्य मानता है। நாம் குடிமக்களை 100% ஓட்டளிக்க செய்திட வேண்டும். உண்மையான ஜனநாயகம் மலர குடிமக்களாகிய நாம் நல்ல நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க செய்வோம். लोगों को राजनैतिक ज्ञान, चुनाव जागरूकता और चुनाव नियमों के बारे में शिक्षित करना, हमें 100% मतदान सुनिश्चित करना होगा। सच्ची लोकतांत्रिक व्यवस्था के बलने बोलने के लिए हम जनता अच्छा और ईमानदार नेताओं का चुनाव करेंगे। ஓட்டளிக்க பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றமாகும். ஒவ்வொரு குடிமகனும் எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். मतदान के बदले धन देना या लेना अपराध है। प्रत्येक नागरिक को शपथ लेना होगी कि उसका वोट बिकने के लिए नहीं है। சமூக சேவகர்கள் பங்கு கொள்ளாத எந்த அரசின் சட்டமும் திட்டமும் மக்களிடம் முழுமையாக சென்றடையாது. எனவே நமது இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநில செயலாளர்களும் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். सामाजिक कार्यकर्ताओं की भागीदारी के बिना कोई भी सरकारी कानून या कार्यक्रम पूरी तरह से लोगों तक नहीं पहुंच पाएंगे। इसलिए हमारे भारतीय राष्ट्र के प्रत्येक सचिव को लोगों के बीच चुनावों के बारे में इन जागरूकता पैदा करना चाहिए। மீண்டும் நம் தேசம் மன்னராட்சி, சர்வாதிகார ஆட்சி, அந்நியர் ஆட்சிக்கு திரும்பிவிடக்கூடாது. தேசம் காப்போம், மக்கள் பணி செய்வோம். வாழ்க ஜனநாயகம். ஜெய்ஹிந்த். हमें अपने देश को राजशाही, दानाशाही या विदेशी शासन की ओर लौटना नहीं चाहिए। आइए हम देश की रक्षा करें, आइए हम जन सेवा करें। लोकतंत्र जिंदाबाद। जय हिंद।